ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு செமையான ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேபிள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி சமைச்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஃபுல் க்ளீனிங் இருக்குது. என்ன க்ளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிச்சன் டீப் க்ளீனிங் தாங்க. இது வந்து ரொம்பவே கொஞ்சம் உங்கள் எல்லாேருக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நான் எப்படிலாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இப்போ என்னோடய கிச்சன் இருக்குது. எல்லாமே வந்து கொட்டி போட்ட மாதிரி ரொம்பவே இதாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். ஃபுல்லுமே க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். இன்றைக்குள்ளே முடியுதான்னு பார்க்கலாம். எல்லாமே கீழே கவுண்டர் டாப், அப்புறம் அண்டர் ஷெல்ஃப் எல்லாமே வந்து பார்க்கணும். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா லேஃப்ட்லேருந்து உள்ள திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் உள்ள தூசிலாம் வந்து தொடச்சிக்கிறேன். ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால அந்த ஒட்டடெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தது. ஸோ ஒரு மாதிரி பூச்சிலாம் இருக்கும், இந்த ஸ்பைடர் மாதிரி, அது மாதிரி பூச்சி, அப்புறம் இந்த ஒட்டடையில் ஒரு பூச்சிலாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கனாக்கா நிறையா பாத்திரங்கள், புது பாத்திரம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஏதாவது தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லை கீழே யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் எடுத்து மேலே வைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ அதை அப்படியே கீழே இறக்கி வச்சு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லுமே பார்த்திங்கனாக்கா நான் வந்து 4x ஸ்பீடில் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்தது, நான் அது உங்களுக்கு அதை குட்டியாக வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும்ல, அதனால் 4x ஸ்பீடில் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் உள்ள ஜாமான்லாம் எடுத்து பார்த்துட்டு எது தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து திரும்பி எடுத்து வைக்க போகிறேன். அதே போல் நான் கீழே யூஸ் பண்ணாமல் ஏற்கனவே வச்சுருக்க பாத்திரங்களையும் வந்து உள்ளே வந்து வைக்க போகிறேன். வச்சு இது எல்லாத்தையும் எடுத்து மேலே க்ளீன் பண்ணி வச்சிடலாம். என்கிட்ட நிறையா குட்டி குட்டி இட்லிக்கான பாத்திரங்கள் நிறையா வாங்கி வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் எங்கள் பாப்பா சாப்பிட்றதும் கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம வாங்கும் போதே நமக்கு தேவையா என்னங்கிறத பார்த்து வாங்கணும் எப்போதுமே. இது ஒரு நல்ல ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் நம்ம வாங்கணும். ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்காகலாம் எதையும் தேவையில்லாமல் ரொம்ப விலை கொடுத்துலாம் வாங்கவே கூடாது. இப்போ எல்லா பாத்திரத்தையும் எடுத்து மேலே வச்சிட்றேன். அப்புறம் இந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கீழே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தாம்பலம், பிளேட்டு இதெல்லாம் வந்து இன்னொரு கவரில் வந்து அத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து திரும்பி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வைக்க போகிறேன். பாருங்கள், இது ஒரு சைஸ் குட்டி இட்லி. முதல்ல உள்ளது ரொம்ப குட்டி இட்லி, அப்புறம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதும் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூஜைக்கான ஒரு காப்பர் பிளேட்டு தான் இது, தாம்பலம். ஸோ அதையும் எடுத்து மேலே வச்சு கவர் பண்ணி அதையும் உள்ளே வச்சிடுறேன். ஸோ மேலே உள்ள ஷெல்ஃபுல்லும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கிச்சனில் பெரிய லேப்டாப்லாம் கிடையாது. இது ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான், இந்த ஒரு குட்டியாக இருக்குல்ல அந்த லேப்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணியாச்சு உள்ளே உள்ளதெல்லாம். வெளியில் வந்து க்ளீனிங் சொல்யூஷன் வச்சு வந்து க்ளீன் பண்ணுறேன். இது வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற ஒரு லிக்விட் தான். அதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லும் துடைக்கிறேன். நல்லா வந்து சுற்றுற அந்த தூசி எல்லாமே ரொம்ப க்ளீனாக போச்சு. நம்ம யூஸ் பண்ணாமலே இருக்கிறதுனால அந்த எண்ணெய் பிசுக்குன்னு இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே அந்த கபோர்டில் ஒட்டியிருந்தது. நான் வந்து அது எல்லாத்தையும் வந்து சூப்பராக துடைச்சிட்டேன் அந்த லிக்விடை யூஸ் பண்ணியே. அதுக்கப்புறம் கீழேருந்து நான் யூஸ் பண்ணாத பாத்திரங்கள்லாம் நிறையா இருந்தது. ஸோ அதையும் வந்து மேலே எடுத்து வைக்கிறேன். நம்ம ஏதாவது கெஸ்ட் வரும்போது யூஸ் பண்ணுற பெரிய பெரிய பாத்திரங்கள் அந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் மேலே எடுத்து வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் இதை மட்டும் கீழே வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன். இப்போ வந்து ஷெல்ஃபுக்கு வந்து வந்தாச்சு. ஷெல்ஃபில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் துடைக்கணும். ஸோ தேவையில்லாத பாத்திரங்கள், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடணும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து காலைல செஞ்சு முடிச்சிடணும். செஞ்சு முடிச்சுட்டு செஞ்சோன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டைமு. ஏன்னா குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல, நம்ம அதுக்காக நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது எவ்வளோ நேரம் எடுக்கும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம எப்போதும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். இப்போ ஃபுல்லாக அந்த பூச்சி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அந்த லிக்விட் வச்சே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துணியால் துடைக்கிறேன். நல்லா சூப்பராக அதில் உள்ள எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப எப்போதும் இது மூடி இருக்கிறதுனால அவ்வளோ தூசிலாம் கிடையாது. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட் வந்து விரிச்சிக்கிறேன். இது வந்து என்னோடய பழைய டைனிங் டேபிளோட மேட் தான். ஸோ அதை கட் பண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதை வந்து அதில் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து பெரிய பாத்திரங்கள், வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்போ மாவு அரைக்கிறதுக்கான பெரிய பெரிய பாத்திரம் தான். ஸோ அதெல்லாம் வந்து நான் அங்கே தள்ளி வச்சுட்டேன், வேணுங்கிறப்ப எடுத்துக்கலான்ட்டு. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்கான இந்த நாட்டு மருந்து ஜாமெல்லாம் அதில் இருக்கும். ஸோ சித்திரத்தை, அதிமதுரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் பவுல்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாம் வந்து பல்காக ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாங்கினது தான். இப்போ அதெல்லாம் வந்து மேலே எடுத்து வச்சிடறேன். இப்போ மேலே உள்ள ஃபஸ்ட் ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து கீழே உள்ள நம்ம
டெய்லி யூஸ் பண்ணுற க்ராசரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்க ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதே போல் ரீஃபில் பண்ண வேண்டியது அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் அந்த தூசியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்போதுமே வந்து ஒரு ஐட்டம் வந்து முடியுது அப்படின்னாக்கா நான் திரும்பி அதை க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணிக்குவேன். ஸோ அது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பாட்டில் வந்து தூசியாகவும் இருக்காது, பூச்சியும் வராது. அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் அந்த ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிட்டு இதையும் ஃபுல்லும் க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு துணியை வச்சு சூப்பராக துடைச்சி எடுத்துட்றேன். இப்போ நமக்கு சூப்பராக வந்து ஷெல்ஃப் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பழைய டேபிள் கிளாத் சொன்னேன் மேட்டாக தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து கட் பண்ணிட்டு எடுத்து வந்துட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உள்ளே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி வந்து நானே ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எல்லாமே ஒரே அளவில் வைக்கும்போது நம்ம எடுக்க முடியாதுல்ல, அதனால் அப்புறம் அது மாதிரி செட் பண்ணி பார்த்தேன். அதுவும் எனக்கு சரியாக செட் ஆகலை. இப்போ ஃபஸ்ட்டு வச்சுட்ருக்கேன், ஆனால் வந்து ஃபைனலாக வந்து நான் வேறு மாதிரி வச்சுருப்பேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அடுக்கிட்டேன். இது மாதிரி அடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா 3 ரேக் மாதிரி கரெக்டாக வந்துக்கும், நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பின்னாடி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் எப்போயாவது எடுக்கிறத வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து மீஷோலையும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து ட்ரியோ பிராண்ட்லேயும் சில இது வாங்கியிருந்தேன் அமேசானில். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் மொத்தமாலாம் வாங்கலை, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தான். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் வந்து பொடி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். இதை எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம்னாக்கா நமக்கு வந்து நிறைய இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணாது. நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப எல்லாமே குட்டி குட்டி ஜார்லாம் வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுட்டேன். வச்சு இல்லை தனியாக வச்சுட்டேன். பின்னாடி பார்த்திங்கனாக்கா தேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து எடுத்தோம்ல பாத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே கழுவி அப்பப்போ வந்து கழுவி எல்லாத்தையும் காய வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே காஞ்சிருச்சு. இனிமேல் வந்து அந்த பாட்டில்ஸில் ரீஃபில் பண்ண வேண்டியது அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடுக்கி வச்சுருக்கேன். மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் வச்சுருந்தேன், அப்புறம் வந்து ஒரு பெரிய பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நிறைய ஐட்டம்ஸ் அதுக்குள்ளே வைக்கலாம்ல, அதனால் அந்த பிளாஸ்டிக் ஜாமெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகிறப்ப இந்த மாதிரி யாருக்காவது கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ண அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக அதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணியே வச்சுருக்கேன். இப்போ வந்து உளுந்து எடுத்து கொட்டி வச்சுறேன். அதே போல் எது தேவையோ அது எல்லாத்தையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த சோம்புலாம் வந்து கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, ஸோ அதையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு புது பேக்கெட் எடுத்து இன்னொரு பெரிய பாட்டிலில் வந்து கொட்டி வைக்கிறேன். இனிமேல் ஷெல்ஃப் ஃபுல்லும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் கீழே உள்ள இடத்துல வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து உப்பை வந்து கொட்டி வச்சுக்க போகிறேன். எப்போதுமே உப்பு ஜாடியில் வந்து உப்பு வந்து எப்போதும் ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ எப்போதும் உங்கள் வீட்டில் உப்பு ஜாடியில் உப்பு வந்து எப்போதும் நிறைவாக பார்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளிப்பு இருக்குல்ல, ட்ரெஸ்க்கான கிளிப்பு, அதில் தான் வந்து நான் வச்சுக்குவேன். வச்சு ஒரு பவுலில் வச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஞாபகமாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ பருப்பு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீசரில் கூட போட்டு வைக்கலாம். இப்போ ஷெல்ஃப் வேலை ஃபுல்லும் முடிஞ்சது. இப்போ கீழே கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ ரொம்பலாம் தூசியாக இருக்காது. நான் வந்து இன்றைக்கி இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அதே போல் கிரைண்டர், மிக்ஸி எல்லாத்தையுமே வந்து கழுவணும். நல்லா வந்து ஸ்க்ரப் போட்டு நம்ம டிஷ் வாஷர் இருக்குல்ல, அதை வச்சு வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு ஈர கிளாத்தை வச்சு தொடச்சோன்னாக்கா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் பல பலன்னு. அதே போல் எங்கள் வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி தொந்தரவும் இருக்காது. நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பூச்சி எவ்வளோ வராது. இப்போ கிரைண்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸி வந்து கழுவ போகிறேன்.
இப்போ இந்த ஜாடியில் கொஞ்சம் உப்பெல்லாம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்து கழுவி வைக்கலான்னு சொல்லிட்டு சைட் பை சைடு எல்லாத்தையும் கழுவுற ஐட்டம்ஸ் வந்து செட் போட்டு சிங்க்லேயும் வந்து கழுவி காய வச்சுட்டே இருக்கேன். இப்போ வந்து மிக்ஸியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அதே போல் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா பள்ளன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக வந்து 2 மினிட்ஸில் வந்து நம்ம மிக்ஸி வந்து செமையாக பள்ளன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். 210 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். இது வந்து ஸ்டீலில் இருக்கும், ஸோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலரில். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் வந்து கடுகு, நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் இருக்குல்ல, கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் மஞ்சள் தூள், மிளகு, இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். நம்ம டக்குன்னு எடுத்து போடலாம்ல, அதுக்காக. இப்போது அதே போல் வந்து கவுண்டர் டாப்பையும் நல்லா வந்து சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணிட்டு நல்லா துணியால் துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிடுறேன். இப்போது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். மேலே வந்து ஆயில் கேன்லாம் வந்து வச்சுருக்கேன். கீழே அந்த நான் சொன்ன மாதிரி கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், மஞ்சள் தூள் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதோட வந்து பெருங்காயத்தூளும் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே. இப்போ இந்த சைட் ஃபுல்லும் க்ளீன் பண்ணணும். ஸ்டவ் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து கலட்டி கழுவி போகிறேன். அதே போல் நல்லா வந்து ஸ்டவ்லாம் வந்து ஸ்க்ரப் தான் பண்ண போகிறேன் சோப் போட்டு. ஸோ ரொம்பலாம் அழுக்கு இருக்காது, ஸோ ஈஸியாக வந்து வந்துடும். நம்ம இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கும் போது நம்ம கிச்சன் வந்து எப்போதுமே நல்ல ஒரு மனமாக சூப்பராக இருக்கும். நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கும் சமைக்கும் போது. ஏண்டா சமைக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல்லாம் வரவே வராது. நல்ல ஒரு ஜாலியாக ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் சமைக்கும்போது. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம யாருக்காக சமைக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காக சமைக்கிறோம், நம்ம பசங்களுக்காக சமைக்கிறோம். ஸோ அந்த இடம் வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கான ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கிச்சன் தான். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு அழகாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருக்க முடியும். ஸோ இப்போ சூப்பராக வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், ஸ்டவ்லாம் கழுவிட்டேன். இப்போ நான் அதே போல் எல்லா பாத்திரமும் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டே இருக்கேன் அப்பப்போ. ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கழுவுறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இப்போ ஃபுல் சிங்க்கும் வந்து ஃபுல் கிச்சன் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ சிங்க் வந்து கழுவிட்டேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம வாஷ் பண்ண அந்த கிளாத் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி நான் வந்து போட்டுறேன். இப்போ சூப்பராக வந்து கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மணி பார்த்திங்கனாக்கா 2 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ நான் 11 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணேன், அது 2 மணி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ரிமைனிங் எல்லாமே வந்து கவுண்டர் டாப் கீழே உள்ளது எல்லாமே வந்து நாளைக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.